வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறிப்போக நினைக்காதே. கடவுளை நம்புவது நம்பிக்கை. உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எங்கே வீழ்ந்தாய் என்று பார்க்காதே. எங்கே வழுக்கினாய் என்று பார். கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஆறுதல் ஏதும் இல்லாமல் அழுது முடித்த பின் வரும் தன்னம்பிக்கைக்கு பலம் அதிகம். உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும். அது நம்பிக்கை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும். தோல்வி என்பது நீங்கள் தோற்றுப்போய் விட்டீர்கள் என்பதன் அர்த்தமல்ல. நீங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதன் பொருள்தான் அது. நீங்கள் எதைக் கண்டு பயப்பட்டீர்களோ அதை நேருக்கு நேர் சந்திக்க தயாராகுங்கள். உங்கள் பயம் செத்துப் போவதை காண்பீர்கள். உங்கள் மனதை எப்போதும் பூந்தோட்டமாக வைத்திருங்கள். அப்போதுதான் அதில் குப்பைகள் விழுந்தாலும் உரமாக மாறிக்கொள்ள முடியும். உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கிறார். உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே. தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். நம்பிக்கை இல்லாதவர் வாழ்வது கடினம். நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வதும் கடினம். அவரை வீழ்த்துவதும் கடினம். உன்னிடம் இல்லாததை கடவுளிடம் கேட்கிறாய். உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு. நீயும் கடவுளாக பார்க்கப்படுவாய். எந்த இடத்தில் மனிதர்கள் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான். அவமானத்திற்கு 2 குணங்கள் உண்டு. கோழையை தற்கொலை செய்ய வைக்கின்றது. வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது. முடியாது என்பது மூடநம்பிக்கை. முடியுமா என்பது அவநம்பிக்கை. முடியும் என்பதே தன்னம்பிக்கை. உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா? அப்படியானால் உங்கள் விரோதிகளை நேசியுங்கள். உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஒருபோதும் மனம் தளராதே. எது தேவை என்றே அறியாமல் தேடிக்கொண்டிருந்தால் எவ்வளவு தேடினாலும் எதுவும் கிடைக்காது. இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் and subscribe. Thank you so much. Have a good day. Bye bye.